Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிரில் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டிலே எப்படி ஜூஸியாக நம்ம கிரில் சிக்கன் செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணலை. அதனால் எல்லா ஏஜ் பீப்புள் கூட இதை சாப்பிடலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே மஞ்சத்தூள், இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் தேவையான அளவு, மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண சிக்கனை ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து கிரில்லிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இதில் கூடவே கொஞ்சம் பொட்டேட்டோவும் ஊற போட்டிருக்கேன். உங்களுக்கு பொட்டேட்டோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பொட்டேட்டோ வேண்டான்னா கூட தேவையில்லை. இப்போ எல்லா சிக்கனும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். நான் 200 டிகிரி செல்சியஸில் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. டைமர் செட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் செட் பண்ணுறோன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் அகெயின் அதை எடுத்துகிட்டு அடுத்த சைடு மாற்றி வச்சு குக் பண்ணுவோம். அதுக்கு தான் 15 மினிட்ஸ் செட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் அடுத்த சைடு மாற்றி வச்சுக்கலாம். அகெயின் 15 மினிட்ஸ் நம்ம அதை க்ரில் பண்ணிடலாம். 15 மினிட்ஸில் உங்களுக்கு குக் ஆகலைன்னா அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். பிகாஸ் டெம்பரேச்சர் ஒரு அவன்லேயும் வேரி ஆகும். சிக்கன் இப்போ நல்லா க்ரில் ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள்.